அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே மகாபாரதத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம், ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது சிசுபாலனை பற்றிய ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். சிசுபாலனுக்கும் கண்ணனுக்கும் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். பசுவை மேய்த்ததனால் கண்ணனுக்கு பசுபாலன் என்ற பெயர். ஆகவே சிசுபாலனும் பசுபாலனும் என்ற தலைப்பிலே, அதாவது சிசுபாலனின் சிரமறுத்த பசுபாலன் என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கிறோம். அதாவது மகாபாரதத்திலே ஒரு கதை, பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் நடந்த கதை. இந்த நடந்த கதையிலே இடையிடையே கிருஷ்ண பரமாத்மா வருகிறார். எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய பெருமாள் திருமால் மகாவிஷ்ணு அஷ்டலட்சுமி நாயகன் அவர் வருகின்ற காரணத்தினால் இந்த கதையை நான் எழுதுகிறேன் என்று வில்லிபுத்தராழ்வாரே சொல்லுவார். அப்படி சொல்லுகிற போது இந்த மகாபாரத கதையிலே சிசுபாலன் என்பவன் ஒருவன் வருகிறான். அந்த சிசுபாலன் எப்படிப்பட்டவன் என்றால், கண்ணனுக்கு ஒரு உறவினன், உறவுக்கார பையன். அந்த சிசுபாலன் பிறக்கிற போது என்ன ஆச்சுன்னா, 3 கண்கள் 3 கைகளோடு பிறந்துடுறான். பொதுவாக இயற்கையாக 2 கண்கள் 2 கைகள் இருக்கணும். ஆனால் 3 கண்கள் 3 கைகள் இருந்தால் அது அகோரமாக இருக்கும், அதாவது கோரமாக இருக்கும், அதாவது பார்ப்பதற்கு சகிக்காது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டது சிசுபாலனுடைய தாய்க்கு. அந்த சிசுபாலனுடைய தாய் என்ன செய்தாள்? கடவுளிடத்திலே வேண்டினாள், கடவுளே, எல்லோருக்கும் குழந்தை பிறக்கிற போது 2 கண்கள் 2 கைகள் 2 கால்கள் இப்படி தானே இருக்குது, என்னுடைய மகனுக்கு மட்டும் 3 கைகள் 3 கண்களாக வச்சிட்டியே, பார்ப்பதற்கு கோரமாக இருக்கிறதே, இதை பார்ப்பவர்களெல்லாம் கேலியாக பேசுவார்களே, எனக்கு இப்படி கொடுத்து விட்டீர்களே, என்னுடைய தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டதே என்று அவள் வருந்தி இறைவனை போற்றி துதித்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலே ஒரு அசரீரி குரல் கேட்டது. அந்த அசரீரி குரல் என்ன கேட்டது? இந்த குழந்தைக்கு, இந்த சிசுபாலன் என்ற இந்த குழந்தைக்கு தாயாக விளங்கக்கூடிய அம்மையே, இந்த குழந்தையை பார்ப்பதற்காக உன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. அப்படி வருகிற போது ஒவ்வொருவராக இந்த குழந்தையை பார்த்துவிட்டு போகும்படி அனுமதி கொடு. அப்படி ஒருவர் பார்த்துவிட்டு போன பின்னால் இன்னொருவருக்கு கதவை திறந்து உள்ளே விடு. அடுத்து அவர் பார்த்துவிட்டு போன பின்னாலே இன்னொருவரை உள்ளே கதவை திறந்து உள்ளே விடு. இப்படி ஒவ்வொருவராக வந்து இந்த குழந்தையை பார்த்துவிட்டு போகட்டும். அப்படி குழந்தையை பார்த்துவிட்டு ஒவ்வொருவராக போகிற போது, யார் வருகிற போது, இந்த குழந்தையை பார்க்கிற போது அவருடைய கண் பார்வை இந்த குழந்தையின் மீது படுகின்ற போது, அந்த 3ஆவதாக முளைத்த அந்த 3ஆவது கை மறைந்துவிடும், அந்த 3ஆவது கண்ணும் மறைந்துவிடும். இந்த அழகற்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய குழந்தையும் மன்மதனைப் போல அழகாகவும் ஆகிவிடும் என்று அந்த அசரீர் சொன்னது. சொன்ன உடனே அந்த சிசுபாலனை பெற்றெடுத்த அந்த தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். மகிழ்ச்சி அடைந்த பின்னாலே அப்பொழுது அசரீரை மீண்டும் சொல்லியது, அதாவது யாருடைய பார்வைப்பட்டு இந்த ஒரு கண்ணும் ஒரு கையும் மறைந்து 2 கண்களும் 2 கைகளுமாக இந்த குழந்தை ஆகி அந்த கோரமான உருவமும் மறைந்து நல்ல மன்மதனை போன்ற தோற்றமும் இந்த குழந்தை பெறுகிற போது, யாருடைய பார்வைப்பட்டு பெறுகிறதோ, அந்த யாருடைய பார்வைப்படுகிறதோ அவனால் தான் இந்த குழந்தைக்கு மரணம் உண்டு. எதிர்காலத்திலே பிறகு வளர்ந்த பின்னாலே, வயதை தாண்டிய பின்னாலே, பால்ய பருவத்தை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொறுப்பிலே வருகின்ற போது அவனால் தான் இந்த சிசுபாலன் இந்த குழந்தைக்கு மரணம் வரும் என்று அசரீர் சொல்லி முடித்தது. சரி என்று சொல்லிவிட்டு அதை கேட்டுவிட்டு, எப்படியோ நம் குழந்தை அழகான குழந்தையாக மாறப்போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொருவராக அந்த அறைக்குள்ளே விட்டாள். ஒவ்வொருவராக வந்து பார்த்து விட்டு போனார்கள். அப்படி பார்த்து விட்டு போகிற போது
யார் வந்தது? கிருஷ்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், துவாரகை ஆளக்கூடிய கண்ணன் வந்தான். வந்தவுடனே அந்த கண்ணனை வரவேற்று அடுத்து உள்ளே அழைத்து சென்று தன்னுடைய குழந்தையை காட்டினாள் அந்த சிசுபாலனுடைய தாய். அந்த குழந்தையாக விளங்கக்கூடிய சிசுபாலனை கண்ணன் பார்த்தவுடனே அந்த 3 கண்ணிலே ஒரு கண் மறைந்து விட்டது, 3 கைகளிலே ஒரு கை மறைந்து விட்டது. அதற்கடுத்து அதாவது கோரமாக இருந்த அந்த முகம் அழகான மன்மதம் போன்ற தோற்றமாக மாறி குழந்தை ஒரு மிக அழகான குழந்தையாக மாறிவிட்டது. மாறிவிட்டவுடனே அந்த குழந்தையை பெற்ற தாய் அவனுக்கு மிகவும் நன்றி செய்து கண்ணனுக்கு நன்றி சொல்லி, ஐயா, எத்தனையோ பேர் வந்து பார்த்தாங்க, யார் பார்த்தோம் இந்த குழந்தையினுடைய ஒரு கையோ ஒரு கண்ணோ மறையலை. நீங்கள் பார்த்தவுடனே ஒரு கண்ணும் மறைந்து விட்டது, ஒரு கையும் மறைந்து விட்டது, கோரமாக இருந்த அந்த குழந்தையினுடைய உருவமும் மறைந்து மன்மதனை போன்ற ஒரு அழகான தோற்றத்தையும் பெற்றுவிட்டது. உங்களுக்கு கோடி நன்றி ஐயா என்று சொல்லி கண்ணனை வணங்கினாள் அந்த சிசுபாலனுடைய தாய். அதுக்கடுத்து எனக்கு அசரீர் சொன்னது, இந்த மாதிரி யாருடைய கண் வந்து பட்டவுடனே இந்த கையும் ஒரு கண்ணும் மறைந்து மன்மத உருவம் பெறுகிறானோ இந்த குழந்தை, அந்த குழந்தையை பார்த்தவன் எதிர்காலத்தில் அந்த குழந்தையை யார் பார்த்தோனோ அவனால் தான் இந்த சிசுபாலனுக்கு மரணம் வரும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆகவே கண்ணா, கிருஷ்ணா, அஞ்சனவண்ணா, மைவண்ணா, மணிவண்ணா, பச்சை வண்ணா, கார்வண்ணா, காயம்பு வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்தனா என்றெல்லாம் சொல்லி அவளை துதித்தாள். அவள் அந்த கண்ணனை துதித்தாள். நீதான் பரம்பொருள், நீதான் மகாவிஷ்ணு, நீதான் கண்ணனாக வந்திருக்கிறாய். மச்சநாதா, குர்மநாதா, வரகநாதா, நரசிங்க, அனச்சி வந்த வமனே, பரசுராமா, ரகுராமா, அமைச்சுகோள் பலராமா, திருக்கண்ணா, கல்கியனே என்று முருகப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாரசாரி அவர்கள் எழுதினாரே அந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாத்தில். அதே போல் அந்த பெருமாள் தான் கண்ணனாக வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அந்த சிசுபாலனுடைய தாய், எனக்கு நீங்கள் என்னுடைய மகன் தவறு செய்கிற போது அந்த தவற்றை பொறுத்து நீங்கள் தான் அவனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், தவறை மன்னிப்பது பெருமையான குணம்தான். ஒருவர் தவறு செய்தால், பல தவறுகள் செய்தால் அதை மன்னிப்பது மிகப்பெரிய செயல், அரிதான செயல், பெரியதான செயல், பெருந்தன்மையான செயல். நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த மன்னிப்புவதற்கு கூட ஒரு அளவு உண்டு. ஒரு தவறு செய்தால், 2 தவறு செய்தால், 10 தவறு செய்தால், 50 தவறு செய்தால் மன்னிக்கலாம். ஆனால் 100க்கும் மேற்பட்ட தவறுகளை செய்ய ஆரம்பித்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், என் சக்கராயத்தாலே அழித்து விடுவேன் என்று அந்த கண்ணன் சொன்னான். சரி என்று 100 தவறு வரையும் பொறுத்துக்கொள், 100 தவறை தாண்டினால் நீ சக்கராயத்தாலே அழித்து கொள்ளலாம் என்று சிசுபாலனுடைய தாய் சொல்லிவிட்டு அடுத்து அங்கிருந்து கிருஷ்ண பரமாத்மா வெளியே வந்தார். பிறகு அந்த குழந்தை சிசுபாலன் வளர்ந்தான். 1 வயது, 2 வயது, 5 வயது, 10 வயது, 20 வயது, பாலகனாகி எல்லாம் ஆச்சு. அப்பொழுது இவன் மன்னனாகவும் பொறுப்பு ஏற்றான். அப்போது 56 தேசத்து ராஜாக்கள். அப்போ ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ராஜா. சிசுபாலனும் ஒரு ராஜாவாக ஆனான். அப்பொழுது அவனுடைய தாய் சொன்னாள், சிசுபாலனிடத்தில் சொன்னாள், சிசுபாலனே, உன்னை நான் குழந்தையாக பெற்றபோது நீ 3 கைகளோடும் 3 கண்களோடும் பிறந்தாய். அதையடுத்து தெய்வத்திடத்திலே வேண்டினேன். யார் ஒருவர் பார்க்கிறார்களோ அவருடைய பார்வைப்படுகிறதோ அப்பொழுது 3வது கையும் 3வது கண்ணும் மறைந்துவிடும். இந்த கோரமாக விளங்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய உருவமும் அழகான மன்மதம் போன்ற தோற்றம் வரும்னு சொன்னாங்க. அதே போல் நீ வந்துட்டப்பா. உன்னை பார்த்தவர் யார் தெரியுமா? துவாரகையை ஆளக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. சரி என்று அவன் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அந்த தாய் சொன்னாள், அதே நேரத்தில் அந்த அசரேரி என்ன சொன்னது என்றால், யாருடைய கண் பார்வைப்பட்டு இந்த 3 கையிலே ஒரு கை போய் 3 கண்ணிலே ஒரு கண்ணும் போய் அழகான தோற்றத்தை இந்த குழந்தை பெறுகிறதோ அவனால் தான் இந்த குழந்தைக்கு, இந்த சிசுபாலனுக்கு மரணம் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆகவே அப்போதே நான் கண்ணன் வந்து உன்னை பார்த்தபோது 3வது கையும் 3வது கண்ணும் மறைந்தபோது நீ அழகான தோற்றத்தை பெற்றபோது நான் அந்த கண்ணனிடத்தில் வேண்டினேன், ஐயா, என்னுடைய குழந்தை ஏதாவது தவறு செய்துவிட்டாலும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த கண்ணன் சொன்னான், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். 1 தவறு, 2 தவறு, 5 தவறு, 10 தவறு, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 தவறுகளை கூட நான் மன்னிக்கிறேன். ஆனால் 100 தவறுக்கு மேல் அவன் செய்தானேயானால்
அவனை என்னுடைய சக்கராயத்தால் சிரச்சேதம் செய்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே அவனிடத்திலே மோதல் கொள்கை கடைப்பிடிக்காதே, கண்ணனிடத்திலே மோதாதே, கண்ணனிடத்திலே பகை கொள்ளாதே. அப்படி பகை கொள்ளாமல் இருக்கின்ற வரையும் நீ வாழலாம், பகை கொண்டால் அவனுடைய சக்கராயுதம் அவனுடைய தலையை அறுத்துவிடும் என்று தாய் சிசுவனுடைய தாய் அவனுக்கு சொல்லினாள். சொல்லி முடித்து விட்டாள். அதையடுத்து சில காலம் சென்றது, சில மாதம் சென்றது, சில வாரம் சென்றது, சில வருடங்கள் சென்றது. அடுத்து சிசுபாலனுடைய தாயும் அங்கே மறைந்து போயிட்டான். அடுத்து சிசுபாலன் இளவரசனாக பதவியேற்றான். அடுத்து பெரிய அரசனாக அங்கே நின்றான். 56 தேசத்து ராஜாக்களிலே அவனும் ஒரு ராசாவாக இருந்தான். இப்படியாக இருந்து கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டு அரசனாக இருந்து கொண்டு வந்தான். யார்? சிசுபாலன். அப்படி இருக்கிற போது இப்போது வேறு ஒரு இடத்துக்கு வருவோம். இப்போ என்னாச்சுன்னா, அஸ்தனாவரியை ஆண்டு கொண்டு வந்தான் துரியோதனன். இந்திரபிரஸ்தத்தை தலைவராக கொண்டு ஆண்டு கொண்டு வந்தார்கள் பஞ்சபாண்டவர்கள். அப்படி பஞ்சபாண்டவர்கள் ஆண்டு கொண்டு வரும்போது பஞ்சபாண்டவர்கள் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள். இந்த 5 பேர்களையும் பார்ப்பதற்காக இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தார் நாரதர். நாரதர் வந்தவுடனே அந்த நாரதரை பார்த்து, வாரும் வாரும் நாரதரே, எப்படி எல்லா இடத்துலையும் அவர் சுற்றிகிட்டே இருப்பார். மண்ணுலகம், விண்ணுலகம், நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் யார்? நாரதர். அந்த நாரதரை பார்த்து ஏதேனும் செய்திகள் உண்டா என்று தர்மராஜா கேட்டார். இப்படி தர்மராஜா கேட்ட உடனே நாரதர் சொன்னார், அந்த பஞ்சபாண்டவர்களுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய தர்மராஜாவை பார்த்து சொன்னார், நான் விண்ணுலகம் சென்றிருந்தேன், அப்பொழுது உங்கள் தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவை பார்த்தேன். ஐயா பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? இந்த பிள்ளைகளுக்கு என் மகன்களுக்கு என்ன செய்தி சொல்லி அனுப்பினாரான்னு கேட்டார். ஆமாம், செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார், அந்த செய்தியோடு தான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே என்ன செய்தி என்று கேட்டார்கள். உடனே அந்த நாரதர் சொன்னார், 56 தேசங்கள் இங்கே இருக்கிறது. 56 தேசத்தையும் எவன் ஒருவன் வெல்கிறானோ அவன்தான் ராஜசூய யாகம் நடத்த முடியும். ஆகவே ராஜசூய யாகத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆகவே ராஜசூய யாகத்தை நாங்கள் நடத்துவதென்றால் அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்று தர்மராஜா கேட்டார். அப்போது நாரதர் சொன்னார், இந்த 56 தேசத்திற்கும் நீங்கள் செல்ல வேண்டும், போர் படைகளோடு செல்ல வேண்டும். உங்களுக்கு நான் அடிபணிகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டால் அவனோடு போரிடக்கூடாது. இப்படியே ஒவ்வொரு இடமாக சென்று 56 தேசத்து ராஜாக்களும் உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை பேரரசனாக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை மன்னாதி மன்னனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டால், 56 தேசத்துக்கு நீங்கள் ராஜா ஆகிவிட்டால், தலைவராகிவிட்டால், அந்த தலைவர் பொறுப்பை ஏற்ற பின்னாலே ராஜசூய யாகம் நடத்த முடியும். ஆகவே ராஜசூய யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை நடத்த வேண்டுமானால் நீங்கள் முதலாக 56 தேசத்து ராஜாக்களையும் அங்கே வெல்ல வேண்டும்னு சொன்னார். சரி என்று சொல்லி பஞ்சபாண்டவர்கள் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு, ஐயா நான் ராஜசூய யாகம் நடத்தப் போகிறேன், ராஜசூய யாகம் நடத்துவதாக என்றால் நீங்கள் என்னை பேரரசனாக ஏற்க வேண்டும். உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அடுத்து இன்னொரு நாடு, இப்படி ஒவ்வொரு நாடாக சென்று அங்கே அவர்களை எல்லாம் பார்த்து பேசி அவர்களோடு உரையாடி தன்னை மிகப்பெரிய பேரரசனாக ஏற்றுக்கொள்வதாக செய்துவிட்டார்கள். யார்? பஞ்சபாண்டவர்கள். அப்படி இருக்கிற போது என்னாச்சு, ஜராசந்தனுடைய நாட்டிற்கு போனார்கள். ஜராசந்தனை, அதாவது உன்னை பேரரசனாக ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அவனோடு சண்டையிட்டு, அவனோடு போரிட்டு, அவனை தோற்கடித்து, பிறகு அவனை பேரரசனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பிற்பாடு அதான் இந்த ராஜசூய யாகத்தை நடத்த முடியும். ஆகவே 56 தேசத்திலே 55 தேசத்து ராஜாக்கள் அடிபணிந்து விட்டார்கள். உன்னை அரசனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த ஜராசந்தன் மட்டும் உன்னை மன்னனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன காரணத்தினால் உடனே உன்னோடு நான் போரிடுகிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற போது அந்த ஜராசந்தன் சொன்னான், அடே அப்போது யார் போனார்னா கூட கண்ணவராத்மாவும் போயிருந்தார், கிருஷ்ணவராத்மாவும் போயிருந்தார். ஏன்னாக்க இவர் குந்திமாதேவனுடைய பிள்ளைகள். இவங்க குந்திமாதேவனுடைய அண்ணன் வசுதேவன் தேவகிக்கு பிறந்தவர் இந்த கிருஷ்ணவராத்மா. ஆகவே சொந்த அத்தை பிள்ளைங்களுக்காக உதவி செய்வதற்காக இவரும் கூட போயிருந்தார். அப்படி போயிருக்கிற போது, கண்ணனை பார்த்து நீ எனக்கு தகுதி இல்லை, அர்ஜுனனை, நகலனை, சகாதவனை, தருமனை பார்த்து நீ எனக்கு தகுதி இல்லை, என்னோடு சண்டை போடக்கூடிய தகுதி இந்த பீமனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே பீமனும் நானும் சண்டை போடுகிறோம், உன்னுடைய படையும் என்னுடைய படையும் சண்டை போட்டு அங்கே போர்ப்படை வீரர்கள் எல்லாம் சாகடித்து அதையடுத்து உன்னை தலைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்ல வேண்டாம்.
என்னை நீ வென்றுவிட்டால் நீ தலைவனாகி விடலாம், நீ ராஜசூயம் நடத்தலான்னா. உடனே ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் அங்கே சண்டை வந்தது. அங்கே மல்யுத்தம் போட்டாங்க, கல்யுத்தம் போட்டாங்க, வில் யுத்தம் போட்டாங்க, தண்டாயுதத்தாலே ஒரு தாக்கி கொண்டார்கள். இப்படி இருந்து மிகப்பெரிய சண்டை நடந்தது. மிகப்பெரிய சண்டைன்னா கொஞ்சம் நெஞ்சமான சண்டை இல்லை, அப்படிப்பட்ட மிகப்பெரிய சண்டை நடந்தது. அதாவது மலையை தூக்கி அடிக்கிறாங்க, மரத்தை பிடுங்கி மரத்தால் அடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் அக்னி அஸ்திரம் விடுறாங்க. அவன் எந்த அஸ்திரம், தண்ணீர் அஸ்திரம் விடுறான். இவர் யானை அஸ்திரம் விடுறாரு, அவன் சிங்க அஸ்திரம் விடுறான். இவன் இருளாஸ்திரம் விடுறான், அவன் ஒளி அஸ்திரம் விடுறான். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான அஸ்திரங்களை போட்டு எல்லாம் செய்துட்டுனாங்க. கடைசியிலே அவனை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஜராசந்தனை அப்படியே 2 கால்களையும் பிடித்து அப்படியே கிழித்து போட்டான் பீமன். கிழித்து போட்ட உடனே மீண்டும் ஒன்றா வந்து சேர்ந்து போச்சு, திருப்பி போருக்கு வர்றான். அப்புறம் தான் கிருஷ்ணவராத்மா சொன்னார், அந்த தலைகீழாக போடுறனார், தலையை கால் பக்கமும் காலை தலைப்பக்கமாகவும் போடுனார். அது மீண்டும் உருண்டு வந்தது. கடைசியிலே ஒன்று சேரவில்லை. அங்கே ஜராசந்தனை வெற்றி கொண்டார். அடுத்து 56 தேசத்து ராஜாக்களையும் வெற்றி கொண்ட காரணத்தினால், இவன் பேரரசனாக ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த ராஜசூயாகத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அந்த இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய நகரிலே மிகப்பெரிய ராஜசூயாகத்தை நடத்துவதற்கு முன் வந்தார் தர்மராஜா. பக்கத்தில் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கொண்டு இருக்கிற போது துரியோதன மகாராஜா அந்த ராஜசூயாகத்தை பார்ப்பதற்காக துரியோதன மகாராஜா வந்திருந்தார். அங்க தேசத்து மன்னன் கர்ணன் வந்திருந்தான், வங்க தேசத்து மன்னன் வந்திருந்தான், காசிராஜன் வந்திருந்தான், இப்படி விதர்ப்ப நாட்டு மன்னன் வந்தான். இப்படி ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் வந்து அந்த ராஜசூயத்தில் கலந்து கொண்டார்கள். அத்தனை பேரும் அந்த ராஜசூயத்தில் கலந்து கொண்டு அந்த தருமனை நாங்கள் மிகப்பெரிய பேரரசனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அப்படி முனிவர்களெல்லாம் வந்து அந்தணர்களெல்லாம் வந்து மிகப்பெரிய அந்த ராஜசூயத்தை நடத்தி முடித்தார்கள். அப்படி ராஜசூயத்தை நடத்தி முடித்த பின்னாலே அந்த 56 தேசத்திலும் வந்திருக்கக்கூடிய அந்த அவையிலே ராஜசூயாகம் நடந்து முடிந்து விட்டது. அடுத்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தர்மராஜா. அதாவது வந்திருக்கிற அரசர்களுக்கெல்லாம் மரியாதை செய்ய வேண்டும். அதாவது நல்ல ஒரு தங்கத்தாம்பாளம், அந்த தங்கத்தாம்பாளத்திலே ஒரு பட்டாடை, அந்த பட்டாடையின் மீது நவரத்னங்கள், அதன் மேலே கனி வகைகள், முக்கனி வகைகள் இவைகளையெல்லாம் வைத்து தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலமெல்லாம் வைத்து கொடுக்கணும். ஒரு திருமணம் நடக்கிற போது, திருமணத்திற்கு உறுதிமொழி ஏற்கிற போது பெண் வீட்டாரும் பையன் வீட்டாரும் வந்து அங்கே தங்கியிருக்கிற போது பெண் வீட்டாரை பார்த்து பையன் வீட்டார் சம்மதம் சொல்லுவாங்க, பையன் வீட்டாரை பார்த்து பெண் வீட்டார் சம்மதம் சொல்லுவாங்க. பெண்ணுக்கு பையன் பிடித்திருக்கிறதா, பையனுக்கு பெண் பிடித்திருக்கிறதா என்றெல்லாம் கேட்பார்கள். கடைசியிலே 2 பேருக்கும் பிடித்திருக்கிறது, 2 பெற்றோர்களுக்கும் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது தாம்பூலம் மாற்றிக்கொள்வார்கள். அப்படி தாம்பூலத்தை மாற்றி கொடுக்கிற போது அதில் முக்கியஸ்தர்களாக யார் இருக்கிறார்களோ அவளுக்கு முதல் தாம்பூலம் கொடுப்பார்கள், அடுத்து மற்றவர்களுக்கு தாம்பூலம் கொடுப்பார்கள். இது உலக வழக்கு. ஆகவே மிகப்பெரிய ராஜசூய யாகத்தை நடத்தியிருக்கின்ற காரணத்தினால் முதல் தாம்பூலம் நாம் கொடுக்க வேண்டுமே, யாருக்கு கொடுப்பது என்று தர்மராஜா யோசித்து கொண்டிருந்தார். பொதுவாக மிகப்பெரிய ஒரு நூல் வெளியிடுகிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் ஒரு நூலை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அதை கவர்னர் பெற்றுக்கொள்வார். ஒரு பிரதமர் நூலை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அதை ஜனாதிபதி பெற்றுக்கொள்வார். ஆகவே வெளியிடுபவர்களும் மிகப்பெரிய அந்தஸ்துடையவராக இருக்க வேண்டும், அந்த அந்தஸ்துக்கு குறையாதவராக அதை வாங்குபவரும் இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு முறை, அது ஒரு மரபு. அந்த விதத்திலே இப்பொழுது 56 தேசத்து ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து அவர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும், அந்த முதல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும். யாருக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கலாம் என்று தர்மராஜா யோசித்து கொண்டிருந்தார். அப்படி தர்மராஜா யோசித்து கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் பார்த்தார். இங்கே அங்க தேசத்து மன்னன் வந்திருக்கிறான், வங்க தேசத்து மன்னன் அங்கே இருக்கிறான், காசிராஜன் வந்திருக்கிறான், மற்றவர்களெல்லாம் வந்திருக்கிறான், துவாரகையிலேருந்து கண்ணன் வந்திருக்கிறான், இப்படி துரியோதனன் அஸ்தினாபுரத்திலிருந்து வந்திருக்கிறான். இப்படி இத்தனை பேரும் வந்திருக்கிற போது யாருக்கு முதல் தாம்பூலம் கொடுப்பது என்கின்ற ஒரு சந்தேகம், அதாவது ஒரு சஞ்சலம், ஒரு மனக்குழப்பம் தர்மராஜாவுக்கு வந்ததனாலே அவர் என்ன செய்தார், நாம் அடுத்தவர்களை ஆலோசனை கேட்கலாம் என்பதற்காக அங்கே வந்திருந்த முனிவர்களை, யோகிகளை, ஞானிகளை எல்லாம் பார்த்து விட்டு இந்த 56 தேசத்து ராஜாக்களும் வந்திருக்கிறார்களே, இவர்களில் யாருக்கு நாம் முதல் தாம்பூலம் கொடுக்கலாம்
என்று அந்த முனிவர்களை பார்த்து கேட்டார்கள். அந்த முனிவர்களை பார்த்து கேட்டபோது அந்த முனிவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த முனிவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் யார்? முனிவர்களுக்கெல்லாம் ராஜா முனிராஜா. அந்த முனிராஜா யார் என்று சொன்னால் வியாச பகவான். வியாசர் தான் எங்கள் முனிவர்களுக்கெல்லாம் ராஜா. ஆகவே அவர் சொன்னால் சரியாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது முனிவர்களுக்கெல்லாம் ராஜா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுவார், மகாபாரதம் எழுதுகிற போதே சொல்லுவார், கடவுள் வாழ்த்து பாடலிலேயே சொல்லுவார், அந்த வியாசருடைய பெருமையை சொல்லுவார். நீடாழி உலகத்து மறைநாள் உடைந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள். முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள்ன்றார். அதாவது முனிவர்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய அந்த வியாசர் என்று அங்கே குறிப்பிடுவார் வெளியுத்தர் ஆழ்வார். ஆகவே அந்த முனிவர்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய வியாசரை பார்த்து அந்த தர்மராஜா என்ன பண்ணார்? முனிவர்களை கேட்டபோது உங்களை கை காட்டி விட்டார்கள். ஆகவே முனிவர்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய வியாச பகவானே, நீங்கள் தான் இப்போது சொல்ல வேண்டும், இந்த முதல் தாம்பூலத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் முதல் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு அடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்து கொண்டே வருவேன். நீங்கள் தான் அருளாசி புரிய வேண்டும் என்று வியாச பகவானை பார்த்து கேட்டார். உடனே வியாசர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலேயே எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் திருமால். அந்த திருமால் தான் பல அவதாரங்களை எடுத்தார். மச்சநாதா, குர்மநாதா, வராகநாதா, நரசிங்கா, நச்சி வந்தே வாமனனே, பரசுராமா, ரகுராமா, மெச்சகோள், பலராமா, திருக்கண்ணா, கல்கேனே என்று சொல்லுவார்கள். ஆகவே இப்பொழுது கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறார் திருமால் மகாவிஷ்ணு. அவர்தான் தோரை ஆளக்கூடிய கண்ணன். அவர் சாதாரண மன்னர்களைப் போல அவர் ஒரு மன்னராக இருந்தால் கூட மிகப்பெரிய தகுதியும் திறமையும் அந்தஸ்தும் ஆற்றலும் படைத்தவர் அவர் ஒருவர் தான். ஆகவே அவருக்குத்தான் முதல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுத்து விட்டுத்தான் அதுக்கடுத்து நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வியாச பகவான் சொன்னார். இப்படி வியாச பகவான் சொன்ன உடனே முதல் தாம்பூலமாக விளங்கக்கூடிய அந்த தங்க தாம்பாளத்தை எடுத்து அந்த தங்க தாம்பாளத்தில் வைத்திருக்கிற பட்டு பீதாம்பரம், அந்த பட்டு பீதாம்பரத்திலே வைத்திருக்கக்கூடிய நவரத்னங்கள், அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய கனிவைகள், முக்கனிவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணன் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை நோக்கி தர்மராஜா நகர்ந்தார். அப்படி நகருகிற போது அந்த தர்மராஜாவை பார்த்து ஒரு குரல் வந்தது. தர்மராஜா அவர்களே, முதல் தாம்பூலம் கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சொல்லி ஒரு தடை உத்தரவு வந்தது. யார் கேட்டது? யார் தடை சொன்னதுன்னா சிசுபாலன் தடை சொன்னான். சிசுபாலன் என்ன சொன்னான்? அந்த அவைகளே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்து சொன்னான், தர்மராஜா அவர்களே, முதல் தாம்பூலம் நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள்? கண்ணனுக்கு போய் கொடுக்குறீங்க. அதை கொடுக்க சொல்லி அந்த வியாச முனிவர்னு சொல்கிறார். நீங்களும் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த முதல் தாம்பூலத்தை வாங்கக்கூடிய தகுதி கண்ணனுக்கு கிடையாது. இங்கே அங்க தேசத்து மன்னன் கர்ணன் இருக்கிறான், ஹஸ்தினாபுரத்து மன்னன் துரியோதனன் இருக்கிறான், காசிராஜன் இருக்கிறான். இப்படி எத்தனையோ நாட்டு மக்கள், அங்கே 56 தேசத்து மக்களெல்லாம் மன்னர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு நீ கண்ணனுக்கு கொடுப்பது நியாயமல்ல, நேர்மையல்ல, அது அவன் தகுதி உடையவன் அல்ல. அவன் யார் தெரியுமா? அந்த கண்ணன் பூபாலர் ரவயத்து முற்பூசை பெறுவோர் கோபாலரோஹோ. பூபாலர் பூமியை ஆளக்கூடிய பாலர்களாக விளங்கக்கூடிய சிற்றரசனும் பேரரசனுமாக விளங்கக்கூடிய 56 தேசத்து ராஜாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்டிலே பூபால ரவயத்து முற்பூசை பெறுவோர், முதல் பூசை பெறக்கூடியவன் கோபாலனோ. கோ என்றால் பசு. அந்த பசுக்களை மேய்ப்பவன், ஆடு மாடுகளை மேய்க்கிறவன், கண்ணுக்குட்டிகளோடு விளையாடி கொண்டிருப்பவன், இப்படிப்பட்டவனுக்காக முதல் தாம்பூலம் கொடுப்பது, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அங்கே வாதிட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த கண்ணன் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் ஒரு நியாயமற்றவன், இவன் ஒரு நேர்மையற்றவன், இவன் எத்தனையோ பேரை கொலை செய்திருப்பவன் என்றெல்லாம் சொல்லி அடுக்கடுக்காக சொன்னான். அதாவது கொக்காசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் வந்தான். அவன் குளத்தங்கரையிலே நின்று கொண்டிருந்தான், குளத்தின் கரையிலே. அப்போது குளத்திலே நீராடி கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அந்த கொக்கு என்ன பண்ணிச்சு? அசுரன் இந்த கண்ணனை கொல்வதற்காக மிகப்பெரிய உருவத்தை எடுத்து அப்படியே ஒரு மீனை கவ்வது போல கண்ணனை கவ்வி அப்படியே சாப்பிட்டுடலான்னு முடிவு பண்ணிச்சு. அப்போ உள்ளே போன கண்ணன் என்ன பண்ணான்? கொஞ்சம் அப்படியே விசுரம் எடுத்தான். அந்த கொக்கு அந்த வாய்கிழிந்து இறந்து விட்டது. அந்த கொக்காசுரன் அழிந்து போனான். இதை சொல்கிறான் சிசுபாலன். ஒரு கொக்கு மீன் பிடிக்க வந்தது. அந்த மீன் பிடிக்க வந்தபோது இந்த கண்ணன் மாட்டிக்கிட்டான். அதுக்காக உள்ளே போன உடனே என்ன பண்ணான்? அப்படியே விசுரம் எடுத்து கொக்கையை அழிச்சிட்டான். அந்த கொக்காசுரனை கொன்ற கொலைகாரனுக்காக முதல் தாம்பூலம். ஐயா,
இந்த பையன் கண்ணன் சின்ன வயசில் இருக்கிற போது என்னாச்சு, ரொம்ப அழகாக இருந்தான்றதுக்காக ஒரு பெண்ணானவள் என்ன பண்ணா, இந்த குழந்தையை பார்த்துவிட்டு, ஐயோ இந்த குழந்தையை பார்க்கிற போது ரொம்ப ஆசையாக இருக்கிறதே, ஆகவே இந்த குழந்தைக்கு நான் என்னுடைய மார்பகத்திலிருந்து பாலை கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த தேவை இடத்துல கேட்க, அந்த தேவையும் சரி கொடுன்னு சொல்ல, உடனே இவன் என்ன செய்தான் தெரியுமா, அந்த சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார்னு கண்ணதாசன் சொல்கிறாரே, அதே போல் இவன் என்ன செய்தான் தெரியுமா, அப்படியே பாலை குடிக்கிற மாதிரி குடித்து அவளுடைய உயிரையே குடிச்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு தாயை கொன்ற கொலைகாரனுக்கா முதல் தாம்பூலம். அது என்னன்னா, பூதகி என்று சொல்லக்கூடிய ஒரு பேய். அவள் என்ன பண்ணா, அழகான பெண் உருவத்தில் வந்தாள். எப்படியா இந்த கண்ணனை கொண்டுன்றதுக்காக தன்னுடைய முளைப்பாலையில் நஞ்சை தடவி கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த குழந்தையை கொன்னுடணும்னு வந்தாள். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட கண்ணன் அப்படியே பால் உறிஞ்சோதி போல் அவள் ரத்தத்தையும் உறிஞ்சிட்டா. கடைசியில் இந்த போதையை செத்து விழுந்தாள். இதுதான் கதை. ஆக இந்த கதையை என்ன பண்ணுறான், அப்படியே மாற்றுறான் இந்த சிசுபாலன். ஆக பொண்ணை தாயை கொண்டுட்டான்றான். இப்படியாக ஒரு விளா மரத்தை கொன்றான், ஒரு பசுங்கன்றை கொண்டான்னா. ஒரு அரக்கன் ஒரு விளாமரமும் பசுங்கன்றான் வந்தான். உடனே வந்தவன் அரக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணன் என்ன பண்ணான், இந்த கண்ணுக்குட்டியை தூக்கி விளாமரத்தில் அடித்தான். கண்ணுக்குட்டியும் காலி, அந்த விளாமரமும் கீழே விழுந்தது. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு அசுரன். இப்படியாக சகடாசுரனும் தான் வண்டி மாதிரி உருவம் எடுத்து வண்டிகளே கண் நேர்கிற போது வேகமாக ஓடி சக்கரத்தை அவன் மேலே ஏற்றி கொண்டுள்ளான்னு வந்தான். இப்படி வருகிற போது அவன் என்ன பண்ணான், விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் அப்படி சக்கரை அந்த வண்டியை எட்டி வச்சான். அது தூள் தூளாச்சு. அந்த சகடாசுரனும் வழிந்தான். இப்படி எத்தனையோ பேர்களெல்லாம் வந்தார்கள், அவனை அழிப்பதற்காக வந்தார்கள். அப்படி அழிப்பதற்காக வந்தவர்களை, கம்சனுடைய ஆணையினால் அழிக்க வந்தவர்களையெல்லாம் தான் அழித்து கொண்டு மிகப்பெரிய சாதனையை செய்தான். அப்படிப்பட்ட கண்ணனுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கிற போது நாம் அப்படிப்பட்ட கண்ணனுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கிற போது இப்படிப்பட்ட படுபாதங்களையெல்லாம் செய்தவன் இந்த கண்ணன். இந்த கண்ணனுக்கு நீங்கள் முதல் தாம்பூலம் கொடுக்கலாமா என்று சொல்லி அங்கே வாதாடினான் சிசுபாலன். இப்படியாக ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்படி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லுகிற போது 1, அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லுகிற போது 2, இப்படியாக 3 என்று எண்ணிக்கொண்டே வந்தார். கடைசியிலே அவருடைய சிசுபாலனுடைய தாய்க்கு கொடுத்த வாக்கு, 100 குற்றங்கள் அவன் என்மேல் சுமத்துகிறாரே பொறுத்திருப்பேன், அடுத்து 101வது குற்றத்தை சுமத்துகிற போது நான் சும்மா இருக்க மாட்டேன், சக்கராயத்தாலே கொன்று விடுவேன் என்று சொல்லி ஏற்கனவே சிசுபாலனுடைய தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் அந்த சிசுபாலன் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளையும் பொறுத்து கொண்டு தான். அவன் சொன்ன குற்றச்சாட்டுலாம் குற்றச்சாட்டு இல்லை, கண்ணனை அழிக்க வந்தவர்களை தந்திரமாக அழிக்க வந்தவர்களை இவன் தந்திரமாக அழித்தான். ஆக வல்லவனுக்கு வல்லவனாக இவன் விளங்கினான். அப்படிப்பட்டதையெல்லாம் குற்றச்சாட்டாக அவன் சொன்ன காரணத்தினால் அந்த குற்றச்சாட்டுகளையெல்லாம் எண்ணிக்கொண்டே வந்தவர் அந்த 100வது குற்றச்சாட்டை சொல்லி முடித்த பின்னாலே 101வது குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பித்தான். உடனே என்ன செய்தார், தன்னுடைய சக்கராயத்தை எடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே சக்கராயுதம் சென்றது, அந்த சிசுபாலனுடைய சிரத்தை அறுத்தது. அந்த சிசுபாலனுடைய உடலிலிருந்து தலையானது கீழே விழுந்தது. அடுத்து அதில் இருந்து ஒரு ஒளி புறப்பட்டு அந்த ஒளியானது நேராக புறப்பட்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலையிலே வந்து சேர்ந்தது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவர் எத்தனை குற்றம் பண்ணாலும் செய்யலாம், எத்தனை குற்றங்கள் செய்தாலும் அவர் என்ன செய்தார், நான் குழந்தையை பார்த்து 3 கைகளிலே ஒரு கையை நீக்கி 3 கண்களிலே ஒரு கண்ணையும் நீக்கி கோர உருவத்தையும் நீக்கி மன்மதம் போன்ற உருவத்தையும் தந்து கடைசியிலே இவனால் தான் மரணம் என்று அசரீர் சொன்னபோது சிசுபாலனுடைய தாய்க்கு 100 குற்றங்கள் அவன் செய்கிற வரை மன்னிப்பேன், அதற்கு மேல் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னார். 100 குற்றங்களை தாண்டி விட்ட காரணத்தால் மன்னிக்காமல் அங்கே சக்கராயத்தை எடுத்து விட்டார். ஆகவே அதாவது அளவை மீறினால் அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்வார், நுனிக்கும்பர் ஏறினார் அகுதறந்து ஊக்கின் விற்குறுதி ஆகிவிடும். அதாவது ஒருத்தன் மரத்த மேலே ஏறுறான், ஏறி 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 போகிறான், கடைசியில் நுனி மரத்துக்கு போகிறான். நுனி மரத்துக்கு போய் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஏறலாம்னு நினச்சான்னா என்ன ஆகும், அந்த நுனிக்களை ஒடிந்து கீழே விழக்கூடிய உயிரை இழக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுடும். ஆகவே தான் அளவை மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே அளவை மீறிய காரணத்தினால் அந்த சிசுபாலனுடைய சிரமானது அறுக்கப்பட்டது. அந்த சிசுபாலனுக்கு சிரத்தை அடுத்தவன் பசுபாலனாக பசுக்களை மேய்க்கக்கூடிய கோபாலனாக விளங்கக்கூடிய கண்ணன் அங்கே சிரச்சாரத்தை செய்தான் என்கின்ற அளவிலோடு இந்த
பதிவினை நான் முடிவு கொண்டு வருகிறேன். அதாவது அளவை மீறினால் அமிர்தமும் விஷம் என்கின்ற அளவிலே எதற்கும் ஒரு அளவு உண்டு. அளவை மீறினால் எதுவாக இருந்தாலும் அது கெடுதலைத்தான் தரும் என்பது சொல்லி, ஆகவே சிசுபாலனுடைய சிரத்தை அறுத்ததற்கு காரணம் அந்த சிசுபாலன் செய்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் தான் சொல்லியும், அந்த 100 குற்றச்சாட்டுகளுக்கு மேல் வைத்தால் நான் சிறைச்சேதம் செய்து விடுவேன் என்று சொல்லியும், அந்த சொல்லையும் மீறி இவன் என்ன செய்துவிடப் போகிறான் பார்க்கலாம் என்று அவன் குற்றச்சாட்டுகளை மேலும் மேலும் அடுக்கி கொண்டு, இந்த கண்ணன் ஒரு அயோக்கியன், அநியாயமானவன், அநீதி உடையவன் என்றெல்லாம் சொல்லி பேசிய காரணத்தினால் அந்த சிசுபாலனுடைய சிரத்தை பசுபாலனாக விளங்கக்கூடிய கோபாலனாக விளங்கக்கூடிய கண்ணன் அங்கே அறுத்தார் என்பதை சொல்லி, ஆகவே இந்த பதிவினை இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த பதிவினை கேட்ட அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்போதும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், ராமச்சந்திரன் முருகை என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்கள் மொபைலை தேடி எப்போதும் என்னுடைய பதிவுகள் சென்று கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அதை ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.